மக்களுக்கு நெருக்கமான தலைவர்களை உருவாக்கும் உலகின் முதலாவது ரியாலிட்டி நிகழ்ச்சியை தமது சகோதர ஊடக வலையமைப்பான சிரச டிவி முன்னெடுத்துள்ளது. ஜன அசுன என இந்த நிகழ்ச்சி பெயரிடப்பட்டுள்ளது. இலங்கை ரசிகர்களுக்கு ரியாலிட்டி நிகழ்ச்சிகளை அறிமுகப்படுத்திய சிரச டிவி இம்முறை மக்களின் மனதிற்கு நெருக்கமான தலைவர்களை உருவாக்கும் பொறுப்பை ஏற்றுள்ளது. ராக்மலான ஸ்டைன் கலையகத்தில் இன்று அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. மக்களுக்கிடையே தலைவர் ஒருவரை உருவாக்கும் ரியாலிட்டி நிகழ்ச்சியில் இணைவதற்காக விண்ணப்பித்தவர்களில் ஆயிரக்கணக்கானவர்கள் தமது கனவினை நிறைவேற்றுவதற்காக இன்று வருகை தந்திருந்தனர். போட்டியாளர்களின் பதிவு மற்றும் நோக்கம் தொடர்பில் தெளிவூட்டுவதே ஆரம்ப நிகழ்வின் குறிக்கோளாக அமைந்தது. ஜனதாவற்ற அவஸ்தாவல் சம்பாதனை කරලා දෙනවා. மக்களின் பலத்துடன் முன்னோக்கி செல்லும் சந்தர்ப்பத்தை நாம் மக்களுக்கு வழங்க உள்ளோம். அந்த நிகழ்ச்சிக்கு பாரிய நடவடிக்கை ஒன்றை இங்கு முன்னெடுக்கின்றோம். இவ்வாறான நிகழ்ச்சி உலகில் எங்கும் இடம்பெறவில்லை என்பதனை நினைவில் கொள்ளுங்கள். அதனால் இது பாரிய விடயமாகும். உங்களால் அர்ப்பணிப்பு செய்ய முடியும் எனின் எங்களுடன் முன்னோக்கி செல்ல முடியும். කාලය තියෙනවා නම් අපිත් එක්ක මේ වැඩසටහනේ ඉස්සරහට යන්න පුළුවන්. ඉතා වැදගත් වැඩක්, ලොකු පුළුල් වැඩක්. இது பாரியதொரு திட்டமாகும். தேசிய பொறுப்பாகும். சர்வதேச ரீதியில் பரவலடையக்கூடிய நாடுகள் மற்றும் சமூகங்களை எடுத்துக்காட்டாக கொள்ள வேண்டும். ආදර්ශයට ගත හැකි පන්නට යා හැකි. අනිත් පක්ෂ ஏனைய கட்சிகளில் உள்ளவர்கள் இருப்பது சிறந்ததொன்று அல்ல என நான் எண்ணுகின்றேன். அதனால் அரசியலில் ஈடுபடுபவர்கள் தமது கட்சியில் உள்ளவர்களை கொலை செய்ய அவர்களை தாக்க வேண்டாம் எனவும், அத்துடன் ஏனைய கட்சியில் உள்ளவர்களையும் கொலை செய்யவும் தாக்கவும் வேண்டாம் என நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். சிறந்த சமூகம் ஒன்றை அமைப்பதற்கான அடிப்படை ஏற்படுத்துவதே ஊடகவியலாளரின் உண்மையான நோக்கமாகும். ஊடகவியலாளர் மற்றும் உண்மையான அரசியல்வாதிகளின் நோக்கங்கள் சமமானவை என நான் நம்புகிறேன். சிறந்த சமூகம் ஒன்றை, சிறந்த நாடு ஒன்றை அமைப்பதே அவர்கள் இருவரினதும் நோக்கமாக அமைய வேண்டும்.